Hey everyone, welcome to Silva Max. இன்றைக்கி நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கேல்குலஸில் எக்ஸசைஸ் 7.1ல் ஃபஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்டிக்கல் மூவ் அலாங் த ஸ்ட்ரைட் லைன், அது ஆஃப்டர் டி செகண்ட்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் பர்டிக்கல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்ட்ரைட் லைனில். இப்போ அதோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. எஸ் ஈக்குவல் டு 2t² + 3t m மீட்டர் லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம். இது எஸ்டினாலும் எஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். இது எஸ் ஆஃப் டீனும் போட்டுக்கலாம்ல, ஏன்னா இங்கே டி தான் இருக்குது வேரியபிள். இப்போ எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 2t² + 3t. இப்போ என்ன கொஷின் என்ன சொல்லியிருக்கான், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், ஆவரேஜ் வெலாசிட்டி டி ஈக்குவல் டு 3 seconds அண்ட் 6 seconds அது கொடுத்துருக்கான். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு எஸ் ஆஃப் 6 மைனஸ், அதாவது நம்ம எப்படி ஃபைனல் மைனஸ் இனிஷியல் மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் 7.1 எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைட் எஸ் ஆஃப் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைட் பை ஃபைனல் மைனஸ் இனிஷியல், எஸ் ஆஃப் ஃபைனல் மைனஸ் எஸ் ஆஃப் இனிஷியல் டிவைட் பை இனிஷியல் மைனஸ் ஃபைனல். அப்போது எஸ் ஆஃப் 6 ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எஸ் ஆஃப் 6 ஈக்குவல் டு 2 × 6 6 36 plus 3 into 6 equal to 72 plus 6 3 are 18 equal to 90. அடுத்து s of 3 கண்டுபிடிச்சிடுறேன். 2 into 3 3 are 9 plus 3 into 9 equal to 2 9 are 18 plus 27 equal to, சரி இது ஸ்கொயர் இல்லை, அப்போ 3 3 are 9, 18 plus 9 27. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு வந்துடலாம். எஸ் ஆஃப் 6 இது நார்மலாக மைனஸ் பண்ணாலே போதும். அப்போ என்ன, 90 - 27 டிவைட் பை 6 - 3 3 ஈக்குவல் டு 63. இது மைனஸ் பண்ணலாம் டிவைட் பை 3 டைப்பில் போகும்ல 21ன்னு. அப்போது 21 மீட்டர் பை செகண்ட், ஏன்னா டைமில் இருக்குது, பை அது மீட்டரில் இருக்குது. சரியா, அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டிக்கு வந்துடலாம். Instantaneous velocity வந்து என்ன, வெலாசிட்டின்னா என்ன, இந்த இதை வந்து எஸ் ஆஃப் டியை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். வாங்க, எஸ் ஆஃப் டேஷ் டி ஈக்குவல் டு, இப்போ வந்து 2 2s are 4, அப்போது 4t 2 - 1 1, அதனால் வெறும் 4tனே போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு 3 × t 1 பவர் 1 முன்னாடி இருந்துச்சுன்னா 3 1s are 3, அப்போது t வந்து 1 - 1 0 ஆயிரும், அப்போது ப்ளஸ் 3. இதுதான் இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இதில் நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள் இல்லைங்கண்ணா, அட் ஃபைண்ட் த இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி அட் த டைம் வந்து t ஈக்குவல் டு 3 seconds and 6 seconds. அப்போ வந்து டீக்கு பதில் வந்து நம்ம 3ஆலையும் 6ஆலையும் சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ t ஈக்குவல் டு 3. அப்போது எஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு 4 3s are 12 plus 3 15 மீட்டர் பை செகண்ட். இதுவே அட் t ஈக்குவல் டு 6 என்ன, எஸ் ஆஃப் 6 ஈக்குவல் டு 4 × 6 24 plus 3 equal to 27 மீட்டர் பை செகண்ட். இவ்வளோ தான். இப்போ என்னென்னா செகண்ட் சம் பார்க்கலாம். அடுத்து இப்போ ஒரு கேமரா வந்து ஆக்சிடென்ட்லி இப்போ வந்து 400 feet ஹைட்லேருந்து கீழே விழுகுது. அதாவது இப்படி ஒரு இது இருக்குது, அங்கேருந்து அப்படியே 600 ஹைட்டுக்கு கீழே விழுகுது. இதோட ஹைட் என்ன சொல்கிறாங்க, 400 feet. அதாவது அதோட அந்த கிளிஃபோட ஹைட் வந்து 400 ஃபீட்டு. இப்போ வந்து என்னென்னா இந்த இதோட ஈக்குவேஷன் வந்து எஸ் ஈக்குவல் டு 16t². அப்போ எஸ் ஆஃப் டீன்னு ஏன்னா இங்கே வேரியபிள் டி தான் இருக்குது, அப்போ 16t² போட்டுக்கலாமா. இப்போ என்ன, எஸ் ஆஃப் டிங்கிறது 400ன்னு கொடுத்துட்டான் கொஷின்லேயே. அப்போ 400 ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு கொஷினில் பாருங்கள், ஹவு லாங் நம்ம ஈக்குவேஷனில் எழுதிட்டோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பார்த்து சப்டிவிஷனில் ஹவு லாங் டஸ் த கேமரா ஃபால் பிஃபோர் ஹிட்ஸ் அ கிரவுண்ட். இந்த கிரவுண்டை தொடும் போது அதோட டைம் எவ்வளோ, அங்கே ஆரம்பித்து இது வரை உழுகிறதுக்கு டைம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். இதை நம்ம இந்த எஸ் ஆஃப் டிக்கு பதில் நம்ம வந்து இந்த 400 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 16t²
அப்போ அது கழிச்சோம்னா 25 டைம்ஸ் வருமா? அப்போது 25 ஈக்குவல் டு டி ஸ்கொயர், டி ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ். அடுத்து இப்போ வந்து நம்ம எழுதிக்கலாம் கீழே. இட் டேக்ஸ் 5 செகண்ட் டு hit the ground. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் வந்துடலாம். மேலே கொஷின் என்ன கொடுத்துருக்கோம்? வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி விச் த கேமரா ஃபால்ஸ் டியூரிங் லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது எதுக்கு? மொத்தம் லாஸ்ட் 2 செகண்டு. அதாவது பாருங்கள் 0 1 2 3 4 5 மொத்தம் இதுதான் 5 செகண்டு. 0லேருந்து தான் வரணும். இது ஒரு செகண்டு, இது ஒரு செகண்டு, இது ஒரு செகண்டு, இது ஒரு செகண்டு, இது ஒரு செகண்டா. அப்போ கடைசி 2 எது? 3லேருந்து 4 4லேருந்து 5. அப்போ இதுதானே லாஸ்ட் 2 செகண்டு. அப்போ என்ன? டி ஈக்குவல் டு 3 to 5யா? நீங்கள் இப்படி கூட எழுதலாமல் 3 ஈக்குவல் டு 3, டி ஈக்குவல் டு 5 கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஃபைனல் மைனஸ் எஸ் ஆஃப் இனிஷியல் டிவைட் பை ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் டி ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். எஸ் ஆஃப் 5 ஈக்குவல் டு மேலே ஈக்குவேஷன் வந்து பார்த்துக்கலாம் என்னென்னு கொடுத்துருக்கான். 16 டி ஸ்கொயரா? அப்போ அதே ஈக்குவேஷன் வச்சு நம்ம பண்ணிடலாம். 16 டி வந்து என்ன? இது 16 டி இன்ட்டு டி 25, 5 இன்ட்டு 5 25யா? 16 இன்ட்டு 25 16 இன்ட்டு 25 என்ன? 400. எஸ் ஆஃப் 3 இடத்துக்கு போடலாம். 16 இன்ட்டு 3 is 9. அது போட்டோம்னா என்ன? 144. இப்போ நம்ம கீழே வந்துடலாம். 400 minus 144 divided by 5 minus 3 2 equal to 400 இப்போது இது என்ன? 400 minus 144 256. 256 divided by 2 அப்போ 128 ஃபீட். என்ன கொஷின் என்ன கொடுத்துருக்கான்? ஃபீட் தான் கொடுத்துருக்கான். ஃபீட் பை செகண்ட். என்ன சொல்லியிருக்கான்? வாட் இஸ் த இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி ஆஃப் கேமரா வென் ஹிட்ஸ் த கிரவுண்டு. இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டியில் கிரவுண்டுக்கு எவ்வளோ நேரத்தோடுன்னு கேட்டிருக்கு. இப்போது இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டியை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். அப்போது இதை இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும்? 16 into 32 டி 32 டீன்னு போட்டுக்கலாம். இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி என்ன? எஸ் ஆஃப் டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எஸ்ஸை 32 டியா 16 டி ஸ்கொயர் 16 டி ஸ்கொயரா? முன்னாடி எஸ்ஸை 32 2 minus 1 1 அதனால் டி வெறும் டி. இப்போ வந்து கொஷினில் இப்போ பாருங்கள், கொஷினில் வந்து ஹிட்ஸ் த கிரவுண்ட் ரீச் ஆகும் போது எத்தனை, அப்போ தான் அந்த டைமை வச்சு எடுக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் நார்மலாகவே டைம் என்ன? டி ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸு. அதனால் நம்ம அந்த டீக்கு பதில் நம்ம 5 வச்சு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போது இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டிக்கு அட்டு டி ஈக்குவல் டு 5யா இஸ் எஸ் ஆஃப் 5 ஈக்குவல் டு 32 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 160 feet by second. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்த்துடலாம். இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகுது. எப்போது அந்த மூவ் ஆகிற அக்கார்டிங் அதோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 2t cube மைனஸ் 9t ஸ்கொயர் ப்ளஸ் 12t மைனஸ் 4. ஓகே, இப்போ என்ன சொல்கிறான்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஒரு பார்ட்டிக்கல் வந்து இப்படி டைரக்ஷன் இப்படியோ இல்லை இப்படியோ எப்படி வேணால் டைரக்ஷன் இப்படி சேஞ்ச் ஆகும்போது அதோட டைம் என்னன்னு கேட்குறான். அப்போ டைம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு வந்து என்ன வெலாசிட்டி, அப்போ இப்போ டைரக்ஷன் நான் இப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். அந்த டைரக்ஷன் அப்போ 0வாக தானே இருக்கும் வெலாசிட்டி, திசை வேகம் வந்து. அப்போது அட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கிறேன். அட் v ஈக்குவல் டு 0. அதாவது வெலாசிட்டி இப்படி நம்ம டைரக்ஷன் இப்படி சேஞ்ச் பண்ணும்போது வெலாசிட்டி வந்து 0வாக தான் இருக்கும். அதனால் அது v ஈக்குவல் டு 0வா. ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்கு வந்து வெலாசிட்டிங்கிறது என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டா. ஃபஸ்ட் நான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். 3 into 2 6 6t ஸ்கொயர் மைனஸ் 9 to 0 18t ப்ளஸ் 12. இதுதான் இதில் எல்லாத்துலேயும் என்ன 6 காமனாக இருக்கா. அப்போ t ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 2
ஓகே, இப்போ வந்து நம்ம விக்கு பதில் இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 6t² - 3t + 2 = 0. இது கீழே வந்துச்சுன்னா 0/6 0 தான். அதனால t² - 3t + 2 = 0. இப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா இப்போது 1 2 சார் 2வா, இங்கே -3 வரணும். அப்போ என்ன -1 - 2வா, அப்போது t - 1 t - 2 = 0. அப்போ என்ன இது 0 மைனஸுக்கு சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் t = 1, t = 2. இப்போது 1 செகண்ட் 2 செகண்ட், இப்போ நான் 2 செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ என்ன the particle changes, the direction is 1 second and 2 second. இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்துடலாம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்க, செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்கள், ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை என்ன, மாடுலஸ் ஃபைனல் மைனஸ் இனிஷியல், இனிஷியல் மைனஸ் ஃபைனல். அது இதில் என்ன கேட்டிருக்கான், ஃபஸ்ட்டு 4 செகண்டு. இப்போ வந்து இதுதான் 0, இங்கேருந்து போகுது 1, இங்கேருந்து போகுது. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கான் 1 செகண்டு, அடுத்து 2 செகண்ட் தான் கொடுத்துருக்கான், அப்போ 2. அடுத்து திரும்பவும் போனோம்னா டேரெக்டாக 4 செகண்ட் தான் கொடுத்துருக்கான், 3 செகண்ட் கொடுக்கல, அப்போ 4. அப்போது மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், டோட்டல் டிஸ்டன்ஸ் traveled by particle in first 4 seconds. 4 seconds equal to modulus s of 1 minus s of 0 plus s of 2 minus s of 1 plus s of 4 minus s of 2. இதுதான். இப்போது நான் s of t எழுதிட்டேன், ஓகேவா. இப்போ வந்து s of 1 இங்கே பாருங்கள் லைனாக s of 1 minus s of 0. அப்போ s of 0 கண்டுபிடிக்கணும், 1 கண்டுபிடிக்கணும், 2 கண்டுபிடிக்கணும், 4 கண்டுபிடிக்கணும். சரி, இது 4 வரும். அப்போது 1 2 3 4 வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது s of ஃபஸ்ட் 0 கண்டுபிடிச்சிக்கலாம். 0 × 3 0, 0 × 2 0, 0 minus 0, இது பண்ணாலும் 0, 12 × 0 0, அப்போ வெறும் -4, அப்போ -4 மட்டும்தான். இப்போ s of 1 கண்டுபிடிச்சிக்கலாம். 2 × 1 கியூப் பண்ணாலும் 1 தான், அப்போ -9 × 1 9 × 1 9 தான், 1 கியூப் ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். 12 × 1 12 -4. இது நம்ம பண்ணோம்னா 1 வருமா, ஏன்னா 9 - 2 -7, இது பண்ணோம்னா -5 - 4 1. நெக்ஸ்ட் s of 2 16 - 36 + 24 -4 ஆகுமா, அப்போ என்ன 0, ஏன்னா 24 + 16 30 சரி, அது 40, ஏன்னா வெறும் 6 ப்ளஸ் பண்ணால் தான் 30 ஆகும். இது 40 - 4 36, 36 - 36 0. ஸோ இப்போ s of 4 வந்துடலாம். இப்போ s of 4 வந்தோம்னா அது என்ன, 4 × 4 × 4 16, 16 × 64, 64 × 2 128, 128 minus 9t², 9 × 9 × 16 144, 144 plus t என்னது 4 12 × 4 48 48 minus 4 இதை பண்ணோம்னா என்ன ஆகும், ஈக்குவல் டு 28. இது மைனஸ் பண்ணால் 28 வருது. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்துடலாம் அந்த ஈக்குவேஷனுக்கு. s of 1 minus s of 0 நான் இங்கே எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாதனால இங்கே எழுதுகிறேன். s of 2 minus s of 1 plus s of 4 minus s of 2. இப்போ வந்து இப்போ என்ன, s of 1ங்கிறது என்ன 1 மைனஸ் 0ங்கிறது -4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் s of 2ங்கிறது என்ன 0 மைனஸ் 1 1 ப்ளஸ் s of 4ங்கிறது 28 22 s of 2ங்கிறது என்ன 0, அப்போ என்ன 5 ப்ளஸ் -1 ப்ளஸ் 28
ஈக்குவல் டு 5 மாடுலஸில் மைனஸ் ப்ளஸ் எது இருந்தாலும் ப்ளஸ்ஸாக மாறிடும். இது மைனஸாக இருக்குது. அப்போ வெளியே வராமல் ப்ளஸ் 28. இதை ப்ளஸ் பண்ணோம்னா 34 29 + 5 34 மீட்டர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் வந்துடலாம். இது செகண்ட் சப்டிவிஷனான ஆன்சரு. தேர்ட் சப்டிவிஷனை பார்த்தா பட்டிகளோட அக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறான். அது ஈச் டைம் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0 வருது. இங்கே பாருங்கள், வெலாசிட்டி 0ங்கிற போது அந்த டைமை வச்சு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா? அப்போ என்ன, வெலாசிட்டி 0ங்கிற போது 1 செகண்ட் 2 செகண்ட். அப்போது நம்ம அதை வச்சு தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ என்ன, வெலாசிட்டி நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அக்சலரேஷன் என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியா? அப்போது போட்டோம்னா இப்போது v of tன்னு இங்கே போட்டுக்கலாம். வெலாசிட்டி இப்போ வந்து என்ன பண்ணுறோம், 6 நார்மலாக போட்டுக்கிறேன். 2 இன்ட்டு முன்னாடி 2 வந்துடுமா, 2t. ஏன்னா 2 - 1 1 தான். அப்போ வெறும் 2t தான் வரும். மைனஸ் மேலே 1 இருக்கும், கீழே வந்துச்சுன்னா 3. t வந்து 1 - 1 0. அப்போ அது t வந்து 0 ஆனாலே அது 1. அப்போ 3 1 3. 0 வந்து கான்ஸ்டன்ட் வேணாலும் அது வராது. இப்போ வந்து அடுத்து நம்ம இப்போ டைம் என்னென்ன சொன்னது, 1 செகண்ட் 2 செகண்ட். t = 1 1s. அப்போ என்ன, a = 6 2 1s are 2 -3 = -1 -1 × 6. அப்போ -6. நெக்ஸ்ட்டு அட்டு t = 2s a = 6 2 × 2 2t. அப்போ 2 × 2 4 -3 6 × 1 = 6. இப்போ என்ன, இது மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அக்சலரேஷன் வந்து செகண்ட் ஸ்கொயர் வரும். அதேமாதிரி இதுவும் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அடுத்த சம் பார்த்துடலாம். சம்மில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வால்யூம் ஆஃப் கியூப் சைடு இஸ் லென்த் x. அப்போது லென்த் x இஸ் v = x³ தானா? என்ன சொல்லிருக்கோம், ஃபைண்ட் த ரேட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போது வால்யூம் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ dv இதை கண்டுபிடிக்க சொல்கிறான். டிஃப்ரென்ஷியேட் வால்யூம் பை டிஃப்ரென்ஷியேட் எக்ஸால் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ண சொல்கிறான். இப்போ இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறானா? அதுக்கு வந்து இப்போது என்னென்ன, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் இதானே. அப்போ dv/dxங்கிறது என்ன, இந்த வால்யூம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே போதும். கீழே எக்ஸ் இருக்குது, இங்கேயே எக்ஸ் இருக்குது. அப்போது இது ஃபஸ்ட் டைப் தான், 3x² தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போது கொஷின் என்ன பாருங்கள், ரெஸ்பெக்டிவ் வென் எக்ஸுங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், 5 யூனிட்ஸ். அப்போ நம்ம இதுக்கு பதில் எக்ஸை இது பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. dv/dx = 3 × 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அப்போது dv/dx = 75 யூனிட்ஸ். அவ்வளோதான் இந்த சம்மு. அடுத்து நம்ம 5th சம் பார்க்கலாம். இப்போது 5th சம்மில் பார்க்குறோம், ஒரு மாஸ் m(x) கிலோகிராம்ட்டா தின் ராடில் அந்த லென்த்து x மீட்டர்ன்ட்டானா அதோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. m(x) = √3x. வாட் இஸ் த ரேட்னா என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ். அப்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த மாஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறான். அதுவும் ரெஸ்பெக்ட் டு லென்த் எக்ஸ். அப்போது dm/dx ஃபஸ்ட் நம்ம இது பண்ணிக்குவோம். இது எம்னாலும் mxனாலும் எம்னாலும் ஒன்று தானே. ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். √3 × x. m = √3 × √x. m = √3. இதை x × ½ போடலாம்ல, ஏன்னா இது பாதி. ரூட் × ரூட்டு. இப்போது √2 × √2 என்ன, 2வா? அப்போ என்ன, இது ஒரு பாதி இது ஒரு பாதி சேர்ந்து தான் இதாக மாறுது. அப்போ இது ஒரு ½ தானே, அதனால இங்கே ½ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போது dm/dx எடுத்துடலாம். dm/dx இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாசை. கீழே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸ். அப்போ இது ஃபஸ்ட்டு டைப்பு. √3 எக்ஸ் என்ன முன்னாடி வந்துடுமா, 1/2 × எக்ஸு 1 - 2 கூட -1 வரும்ல ஃபார்முலா படி. அப்போ 1 × 2 × 2. அப்போ என்ன, 1 - 2 / 2. அப்போ என்ன, -1/2. இப்போ -1/2. நெக்ஸ்ட்டு dm/dx = √3/2 × √x. இது என்ன, மைனஸ் இருக்குது. அப்போ -1 போடலாமா? இது கீழே வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும்ல. dm/dx = √3/2 × 1/√x. ஏன்னா மைனஸ் கீழே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். இப்போது dm/dx = √3/2 × √x. இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்கான், ஆல்ரெடி அட்டு x = 3 and 27, x = 27 ரெண்டு கொடுத்துருக்கான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு x = 3 எடுத்துக்கலாம். dm/dx = dm/dx என்ன, √3
பை 2 ரூட் எக்ஸ் என்ன 3யா அப்போ என்ன 1/2. இதில் கொஸ்டின் என்ன ஆல்ரெடி கிலோகிராம் கொடுத்துருந்தானா எம்முங்கிறது கிலோகிராம், அப்புறம் லென்த்துங்கிறது மீட்டர் அப்படின்ட்டானா, அப்போ kg/mன்னு போட்டுக்கலாம். அடுத்து அட் எக்ஸ் ஈக்குவல் டு 27 dm/dx ஈக்குவல் டு √3/2 √27 √3 2 3 into 3 into 3 ஈக்குவல் டு √3/2 into 3 ஸ்கொயர் into 3 அப்போ இது கேன்சல் ஆனால் இதுக்கு இல்லை. அப்போ √3/2 into 3 into √3 இது கேன்சல் ஆகி 1/6 கிலோகிராம் பை மாஸ். இது மாஸ் இல்லை, அதான் சாரி இது மீட்டரு, ஏன்னா லென்த்து தானே கொடுத்துருக்கான், அப்போ இது லென்த்து மீட்டரு. சம் பார்க்கலாம். ஒரு ஸ்டோன், அதாவது ஒரு பானில் வந்து அதாவது குளத்துல வந்து கல்லை போடுறோம், அது கான்சென்ட்ரேட் இப்படி சர்க்கிளாக மாறுது, சர்க்கிளாக மாறி கொஞ்சம் பெருசாகுது. அது ரேடியஸ் இப்போ வந்து ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது 2 சென்டிமீட்டர். அதாவது இப்போ நான் கல்லை போடுற ஃபஸ்ட்டு சென்டிமீட்டர் அது 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா இப்போ நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்ட் கல் போடும் போது 2 சென்டிமீட்டர், அது இருக்க அது ஒரு கல், இப்போ நான் ஒரு கல் போட்டிருக்கேன், அது அப்படியே இப்படி சர்க்கிளாக மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே பெருசாகிட்டே வரும்ல. நார்மலாக இப்போ ஒரு கல்லை நம்ம குளத்தில் போட்டோம்னா இருக்க பெருசாகிட்டே இருக்கும்ல, ஒரு செகண்டுக்கு 2 சென்டிமீட்டர் பெருசாகிட்டே இருக்குது. அப்போது அதோட ரேடியஸ் வந்து 5ன்னு கொடுத்துட்டான். என்ன ஃபஸ்ட் நம்ம இங்கே எழுதிக்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துட்டான், ஸ்டோன் இஸ் ட்ராப்டா. இப்போ என்ன இங்கே 2 சென்டிமீட்டர் எது பெர் செகண்ட் கான்ஸ்டன்ட் ரேட்டு. அப்போது dv/dt வால்யூம் கொடுத்துட்டான். dv/dt ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் per செகண்ட். ஆனால் கொஸ்டின் per செகண்ட் அவனே கொடுத்துட்டான். ரேடியஸ் என்ன 5 சென்டிமீட்டர். அதாவது சேஞ்சிங், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்சிங் டோட்டல் ஏரியா. அப்போ என்ன, நான் dA/dt ஏரியாங்கிறத நான் இப்படி ஏன்னு கன்சிடர் பண்ணுறேன், கேபிட்டல் ஏன்னு. ஈக்குவல் டு இதுதான் இப்போ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஏரியா ஆஃப் வால்யூமோட பையா ஸ்கொயராக ஏரியாவோட ஃபார்முலா. இப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேலையை முடிஞ்சில்ல, dA/dt. இப்போ நம்ம அதான் கண்டுபிடிக்க வேண்டியது. பை இன்ட்டு கீழே வந்து டி இருக்கானா, இங்கே ஆர் இருக்குது, அப்போ செகண்ட் டைப்பு. முன்னாடி 2 போடு 2r இன்ட்டு dr/dt பண்ணோம்னா பை இன்ட்டு ஆர் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன 5ன்னு, 2 5s r இன்ட்டு dr/dtன்னு அவன் சாரி அது ஆமாம்ல, அது தட்ஸ் இங்கே வால்யூம் எங்கே கொடுத்துருக்கான், இது ரேடியஸ், சாரி இது ஆர், நான் மாற்றி போட்டேன். இப்போ ஆறுங்கிறதா dr/dt 2 சென்டிமீட்டர் per செகண்ட். ஏன்னா கொஸ்டினில் ரேடியஸ் கொடுத்துருக்கான், நான் வால்யூம் நினச்சிட்டேன், இங்கே சரியாக பார்க்கல. நெக்ஸ்ட்டு dr/dtங்கிறது இப்போ என்ன 2 சென்டிமீட்டரா, அப்போ என்ன பை இன்ட்டு 2 to 4 4 5 20 ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் dA/dt. சாரி கேஸ், அந்த இது தப்பாக போட்டதுக்கு சாரி. அது ஏன்னா டிவின்னு நினச்சிட்டு சரியாக பார்க்கல நான். இப்போ வந்து இது 6th சம் இதோட கம்ப்ளீட். அடுத்து 7th சம் பார்க்கலாம். இப்போது 7th சம் பார்க்கலாம். இங்கே ஒரு பீகான் இருக்குது, அதை இப்போ ஃபஸ்ட் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கடற்கரை இருக்குது, அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கப்பல் தெரியுது. அதோட ஹைட்டில் வந்து அதோட டாப்பில் வந்து ஒரு பீகான் தெரியுது, அதாவது இந்த நெருப்பு ஒளி ஜோதி மாதிரி. அங்கே வந்து அதை நான் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கேருந்து அதே ஆங்கிள், இங்கேருந்து ஒரு ஆங்கிள் இருக்குது, இது நான் ஏ, இது பி, இது சி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது 5 கிலோமீட்டரா, இது எக்ஸ்ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது ஹைப்போட்டென்யூஸா, நார்மலாக ஆங்கிளுக்கு இது என்ன ஹைப்பு, இது வந்து என்ன அட்ஜசன்ட்டு, இது ஆப்போசிட்டு இந்த ஆங்கிளுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இது என்ன கொஷின் என்ன சொல்லியிருக்கோம், மேக்ஸ் 1 ரெவால்யூஷன், அதாவது 10 செகண்ட் ஒன்ஸு ஒரு ரெவால்யூஷன் பண்ணுது. ஒரு ரெவால்யூஷனுங்கிறது என்ன, ஒரு சுழற்சிங்கிறது 360 டிகிரி. அது என்ன 2 பைனே போடலாம்ல, பைனே என்ன 180 to 360 பை 10ன்னு கொடுத்துருக்கான், 10 செகண்ட்ஸ். அப்போ என்ன dθ/dt நான் இது பண்ணிட்டேன். இது என்ன பையங்கிறது ரேடியனா, ரேடு, அது ஸ்மாலே போட்டுக்கலாம். 10 என்ன செகண்ட்ஸா, செகண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ டீட்டாங்கிறத கொஷின்னே கொடுத்துட்டாங்க, கிவனா 45 டிகிரின்னு. இப்போ என்ன அந்த வாட் மேக்ஸ் ஆங்கிள் ஷோர் அந்த dx/dt இந்த லென்த்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன dx/dt ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்துக்கலாம். இது என்ன, நமக்கு ரெண்டு வேல்யூ தெரிஞ்சதுன்னா இது ரெண்டும் தான். இது எக்ஸை கண்டுபிடிக்க வேண்டியது தெரிஞ்ச வேல்யூ இது. அது என்ன adjacent by opposite by adjacent, சரி adjacent by opposite என்ன tan θ ஈக்குவல் டு opposite by
சாரி அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஆப்போசிட் என்ன 5. இப்போது 5 இன்சைடு கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 5 tan theta. இதை நான் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா ஒர்க் முடிஞ்சிச்சு. dx by dt ஈக்குவல் டு 5. ஆனால் கீழே வந்து t இருக்குது, பட் இங்கே டீட்டா இருக்குது. அதனால என்ன பண்ணுறோம், டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண செகண்ட் டைப்பில். tan theta டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேணால் சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டாவா, சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு டி டீட்டா பை டிடி. லெவல் 3 நம்ம படிச்சிருப்போம் tan theta சீக்வன்ஸ் டீட்டா சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டான்னு. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் போயிடலாம். இப்போ என்ன dx by dt ஈக்குவல் டு 5 சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டாவா, சீக்வன்ஸ் ஸ்கொயர் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்கான் 45 டிகிரின்னு கொஷின் ஆல்ரெடி கொடுத்துட்டான். அப்போ 45 டிகிரி இன்ட்டு டி டீட்டா பை டிடி அது என்ன 2π by 10. இது என்ன 5 டேபிளில் 1 டைம், இது 2 டைம். ஓகே, அப்போ என்ன இது 2 கேன்சல் ஆகுமா. சீக்வன்ஸ் ஸ்கொயர் என்ன 1/cos ஸ்கொயர் 45 டிகிரியா. இப்போ நெக்ஸ்ட்டு இன்ட்டு பை. இப்போது 1/cos ஸ்கொயர் 45 இன்ட்டு பையா. இப்போது 1/cos 45 டிகிரி என்ன 3/2 1/√2 ரெண்டுக்குமே சைன் காஸ் ரெண்டுக்குமே 1/√2வா. 1/√2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பையா. அப்போ என்ன 1/2 இன்ட்டு பையா. அப்போ என்ன மேலே வந்துச்சுன்னா 2 ஆகுமா, 2π. அப்போ என்ன 2π கண்டுபிடிச்சிடும் கிலோமீட்டர் பை செகண்ட். ஏன்னா கிலோமீட்டர் தான் 5 கிலோமீட்டர் கொஸ்டினில் 5 கிலோமீட்டர் என்ன கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்கான் 5 செகண்ட். அவ்வளோதான் இந்த 7th சம்மு. நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். 8th சம் பார்க்கலாம். ஒரு கோனிக்கல் டேங்க் இருக்குது, அதாவது இப்படி ஒரு டேங்க் இருக்குது. நான் சும்மா வரைகிறேன் பார்த்துக்கோங்க எப்படின்னு. இதோட ஹைட், அதாவது இந்த ஹைட்டுங்கிறது 12 மீட்டர், இந்த ரேடியஸுங்கிறது 5 மீட்டர். இங்கே ஒரு தண்ணி நான் ஒரு அளவற்று குறிப்பிட்டிருக்கேன். இது வந்து நான் ஆறுன்ற இது பண்ணிக்கிறேன், இதை ஹெச்ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இது ஆங்கிள். ஓகே, நான் தனித்தனியாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு பெரிய டயக்ராம், இது செகண்ட் சின்ன டயக்ராமு. இப்போது என்ன இது 5ஆ, இது 12ஆ, இது டீட்டா. நெக்ஸ்ட்டு இது ஹெச்சா, இது 6, இது டீட்டா. ஓகே, இது ரெண்டுலேயுமே கரஸ்பாண்டிங், ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் தானே. இது சப்போஸ் 45 நான் அசியூம் பண்ணாலும் இது 45 தானே, ஏன்னா ரெண்டும் ஒரே இதுலேருந்து எடுக்கிறேன். அப்போது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இல்லை நீங்கள் வெறும் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு போட்டு ரெண்டையும் ஃபேக்டர் பண்ணிடுங்க. என்ன ஃபஸ்ட்டு இது ஆர் என்ன r/5 ஈக்குவல் டு 12/h, சாரி h/12, h/12. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஆர் மட்டும் இங்கே வச்சுட்டு இது இந்த சைடு கொண்டு வரேன். r ஈக்குவல் டு 5h/12. இப்போ நான் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு πr² h 1/3 πr² ஹெச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு 1/3யா, 1/3 பை ஆர் என்ன 5h/12 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்சா. அப்போது π/3 இன்ட்டு 5h ஸ்கொயர் 25, 5 இன்ட்டு 5 பை 144 இன்ட்டு ஹெச். இப்போது π/3 இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் கியூப். இப்போ வந்து இங்கே π/3 இருக்கா. இப்போது π/3 இன்ட்டு 25யா. இதை வந்து 12 இன்ட்டு 12ன்னு நான் போட்டுக்கிறேன், ஏன்னா லாஸ்ட்டில் கேன்சல் பண்ண போகிறோம், எப்படியும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நான் எப்படியே போடுறேன் 25πh³ 3 இன்ட்டு 12 இன்ட்டு 12ஆ. இப்போ நான் வால்யூம் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் வால்யூமை. எனக்கு வால்யூமில் கொஷினே அதான் கொடுத்துருக்கான், dv/dt ஈக்குவல் டு 25. ஏன்னா கீழே டி கொடுத்துருக்கான், ஆனால் இங்கே ஹெச் கொடுத்துருக்கான். அப்போ என்ன நம்ம டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா. இதை அப்படி இங்கேயே நம்ம எழுதிக்குவோம் ஃபஸ்ட்டு. இப்போது h³ 3h², இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு இன்னும் dh/dt இதை டிஃப்ரென்ஷியேட் இன்ட்டு இது கீழே என்ன இருக்கோ அதால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போது 3 கேன்சலா. நெக்ஸ்ட்டு 25π/3 இன்ட்டு 12, சாரி 12. இப்போ 3 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போது 12 இன்ட்டு 12. கொஷினை நம்ம பார்த்துருப்போம், டெப்த்தை தான் கண்டுபிடிக்க சொல்கிறோம், அதான் dh/dtயை. அப்போ என்ன இது 8 மீட்டர். அப்போது ஹைட்டுங்கிறது 8m. இப்போ டெப்த்துனா என்ன ஹைட்டு. அப்போது dh/dt தான் கண்டுபிடிக்க வேண்டியது.
5. இப்போ ஹெச்ங்கிறது என்ன 8 8 × 8 × dh/dt தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. dv/dt ஈக்குவல் டு dv/dt ஈக்குவல் டு 12. இது 2 4 டேபிளில் போகும், இது 2 4 டேபிளில் போகும். 2 டைம் 2 டைம் 3 டைம் 3 டைமா. அப்போ என்ன 25 × 4 × π/3 × 3 × dh/dt. அப்போ என்ன dv/dt ஈக்குவல் டு 25 × 4 100/9 × dh/dt. இங்கே பை போடல. சப்போஸ் இப்போதைக்கு நம்ம dv/dt கூட நம்ம ஆல்ரெடி இது பண்ணது தான். ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து dv/dtங்கிறது என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம். dv/dt ஸ்டார்டிங் நம்ம கொஸ்டின் 10ன்னு பார்த்துட்டோம். அப்போது 100π/9 × dh/dt. 10 × 9 என்ன 90/100 பையா ஈக்குவல் டு dh/dt. ஒரு 0 கேன்சல், இது 0 கேன்சலு. அப்போ 9/10 π ஈக்குவல் டு dh/dt. அப்போது என்ன the height increases at rate of 9/10 π meter/minute. நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். இப்போது ஒரு லேடர் இருக்குது, அதாவது 9th சம் பார்த்துடலாம். 9th ஒரு லேடர் இருக்குது, அதாவது இப்படி ஒரு லேடர் இருக்குது. அதுவும் ஒரு வாலோட ஒட்டி இருக்குது, ப்ளஸ் பேஸோட ஒட்டி இருக்குது. ஓகே, இது 17 மீட்டர், அதாவது 17 மீட்டரு. இப்போது அந்த 17 மீட்டரா. அடுத்தது வந்து இது வால், இது ஃப்ளோர் இல்லைன்னா பேஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. இது எக்ஸ், இதை நான் எக்ஸு, இது ஒய், இது ஜெட் ஹைப்போட்டெனியஸ். இப்போ வந்து இது கொஸ்டின் கொடுத்துட்டான் ஏற்கனவே. லேடருக்கு பக்கத்தில் இருக்க பேஸ் ஆஃப் லேடர் வந்து இந்த பேஸ் இது வந்து 8 மீட்டர். அப்போ எக்ஸுங்கிறது 8 மீட்டர். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து என்ன, இந்த வால் அட் த ரேட், அது எதுக்கானது? வால்னா dv/dtயா, dv/dt கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ப்ளஸ் dx/dt தான் 5 மீட்டர்னு கொடுத்துட்டான். dx/dt ஈக்குவல் டு 5 மீட்டர்/செகண்ட். அப்போ dv/dt கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்துடலாம். என்ன நான் டேரெக்டாகவே ஒரே இதாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அப்போ dA/dt சேர்த்து கண்டுபிடிக்கணும்ல, அதை நான் இங்கே சபாக்ஸ் லாஸ்ட்டில் சொல்கிறேன். dA/dt கண்டுபிடிக்க வேண்டி வரும், ஏன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னென்னு கேட்டிருக்கான் அந்த ரேட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துடலாம். இப்போ இது பார்க்க இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கா. நான் இதுக்கு பேர் எடுத்துக்கிறேன் ஏபிசின்னு. ஏபிசி தட்ஸ் இது ஆங்கிள். அப்போ இது ஹைப்போட்டெனியூஸா. இப்போ வந்து என்ன, நான் பித்தாகரஸ் தேரம் படி ஃபஸ்ட்டு ஹைப்போட்டெனியூஸ் ஈக்குவல் டு adjacent by opposite. இப்போ என்ன z ஸ்கொயருங்கிறது என்ன 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயரா. இப்போ 17ங்கிறது என்ன, 17 ஸ்கொயர் பண்ணால் 289, 8 8 65. அது இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ y ஸ்கொயரா. இதை மைனஸ் பண்ணேன்னா 225 ஈக்குவல் டு y ஸ்கொயர். அப்போ yங்கிறதுனா 15. அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்தது வந்து இதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இதே பண்ணலாம், ஆனால் அதுக்கு வேல்யூ இல்லாமல் பண்ணுறோம். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இதே மெத்தட் யூஸ் பண்ணுறது. z ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். இது டிஃப்ரென்ஷியேஷனுக்கு வேல்யூ தெரியாது. அப்போ என்ன, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t. நான் இப்பயே சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ ஜெட்டுங்கிறது என்ன, மேலே பார்த்தோம்னா ஜெட்டுங்கிறது லேடர். இப்போது நான் இப்படி ஃபஸ்ட் சப்டிவிஷனில் டாப் அது வால்கிட்ட இங்கேருந்து அப்படியே கம்மியாக இது என்ன அதிகரிக்குமா, இப்படி ஒரு லேடர் இருக்குது. அப்படியே நான் இப்படியே குறைச்சிட்டே வரேன். இப்படி இருக்குன்னா இது பேஸு, இது ஹைட்டு. அப்படியே நான் குறைச்சிட்டு வரேன். அப்படியே இப்படி குறைச்சிட்டே வரும்போது ஹைட்டு கம்மியாகுதா, இங்கே பேஸ் அதிகமாகுது. பட் இந்த லென்த், அந்த பேர் என்ன, இந்த லேடர் அந்த ஏணியோட லென்த் என்ன 17 மீட்டர்னா 17 மீட்டரே தான். அப்போது அது கான்ஸ்டன்ட்டு, ஏன்னா அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அதனால் அப்போ அது 0வாக இருக்கும். அப்போ என்ன, z ஸ்கொயருங்கிறது என்ன, zங்கிறது என்ன, அப்போ கான்ஸ்டண்ட்டா. அப்போ கான்ஸ்டன்ட்டுங்கிறது 0. x ஸ்கொயர் இப்போ என்ன டிஆராக பண்ண சொல்கிறாங்க, டி இல்லைங்க ரெண்டுலேயுமே. அப்போ என்ன, இதை நான்
இதை வந்து டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ 2x இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ளஸ் 2y இன்ட்டு டிஒய் பை டிடி. இதில் இதை 2ஆல் டிவைட் பண்ணாலும் 0 தான். இதனால் இது 2 டிவைட் பண்ணுறேன். 2 டிவைட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன 2ஆல் டிவைட் பண்ணோம்னா x இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் y இன்ட்டு டிஒய் பை டிடி. இப்போது 0 ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது என்ன ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம் 8ன்னு இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி ஸ்டார்டிங்கில் என்ன காட்டினேன்னா 5 மீட்டர் பை செகண்ட். அப்போ 5 ப்ளஸ் ஒய்ங்கிறது நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 15. அப்போது டிஒய் பை டிடிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ என்ன 8 5 சார் 40 -40 ஈக்குவல் டு 15 டிஒய் பை டிடி. இது என்ன -40/15 ஈக்குவல் டு டிஒய் பை டிடி. அப்போ என்ன இது 5 டேபிள் 8 டைம் போகும், இது 3 டைம் போகுமா? அப்போ என்ன டிஒய் பை டிடிங்கிறது -8/3ங்கிறானா. நெக்ஸ்ட்டு அப்போ மீட்ரு பை செகண்டா, இதுதான் டிஒய் பை டிடி. இப்போது கொஸ்டின் என்ன ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானா. அப்போ ஏரியா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டா. அப்போ என்ன நான் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ நீங்களே பாருங்கள், இதை நான் எக்ஸ் இது வையா, இதில் நான் எது வேணால் பிரெத்து இது ஹைட்டுன்னு எடுத்துக்கிறேன். இதை பிரெத்தாகவே இதை ஹைட்டாகவே எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் இன்ட்டு வையா, அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்போ என்ன இது யூவி மெத்தடில் இருக்கா, நம்ம 11th படிச்சிருக்கோம். யூவி ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஓகே, அந்த ஃபார்முலா படி 1/2 இன்ட்டு எக்ஸு ஒய்யை டேஷ் பண்ணணும், ஆனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பட் இது என்ன டிஃப்ரென்ஷியேட் ஃபஸ்ட் இங்கே எழுதிக்கிறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீயால் தான் பண்ணணும். அப்போ டீ இல்லை, பட் அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிடி டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிடி. ஓகே, அப்போ என்ன 1/2 எக்ஸ் இன்ட்டு சாரி இது யூ வி டேஷ், சாரி ஃபார்முலா தப்பாக எழுதியிருக்கேன். அப்போ என்ன யூ வி என்ன வையா டேஷ், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிடி ப்ளஸ் வி என்ன ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி. நெக்ஸ்ட்டு 1/2 எக்ஸுங்கிறது 8 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். டிஒய் பை டிடி -8/3 ப்ளஸ்ஸு ஒய்ங்கிறது என்ன 15 இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி இப்போ தான் பார்த்துட்டோம். 5 கொஷினே கொடுத்துட்டான். இப்போ 1/2 -64/3 ப்ளஸ் 15 × 5 75 ஈக்குவல் டு 1/2 -64/3 ப்ளஸ் 75 × 1 × 3 × 3 டினாமினேட்டர் நான் சேம் பண்ணிட்டேன். 1/2 -64 ப்ளஸ் 2 25/3 இப்போ 1/2 மைனஸ் பண்ணனா என்ன 161/3 இதை நான் இப்போ டிஏ பை டிடி நான் இதை வந்து நான் கழிச்சேன்னா 26.83 m²/s வரும். அவ்வளோதான் இந்த சம்மு. நெக்ஸ்ட் 10th சம் பார்த்துடலாம். 10th சம் பார்க்கலாம். ஒரு போலீஸ் ஜீப் இருக்குது, ஒரு நார்த்தன் டைரக்ஷன்லேருந்து வருது. அது எங்கள் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு இந்த பீக்கு வருது. அதோட டிஸ்டன்ஸ் வந்து 0.6 km அப்படின்ட்டான். இதுவே ஒரு சேசிங் கார், இதை நான் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் போலீஸ் கார், அதாவது போலீஸ் ஜீப். நெக்ஸ்ட் இப்படியே இதே வழியில் இங்கே அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நார்த்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போகுது. நார்த்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கு. அது என்ன, அது ஒரு பீன்னு கன்சிடர் பண்ணுறேன். அது ஒரு சேசிங் காரு, நான் கார்னு எழுதிக்கிறேன். அது வந்து 0.8 km அப்படின்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஆங்கிள் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் அந்த ஆங்கிள். இப்போ வந்து இதுக்கும் டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை செட்டுன்னு கன்சிடர் பண்ணுறது, எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், இதை ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது எக்ஸுங்கிறது 0.8 km, இது 0.6 km. இப்போ வந்து கொஷினில் கொடுத்துருக்கான் இன்க்ரீஸிங் அட் த ரேட் ஆஃப் எதுக்கு காருக்கு, இந்த டிஒய் பை டிடிக்கா. ஆமாம், டிஒய் பை டிடிக்கு வந்து டிஒய் பை டிடிக்கு 60 km, டிஎக்ஸ் பை டிடிக்கு 20 km. இது எழுதிக்கலாம். the police determine the radar and the car in increasing upon the z-க்கு dz by dt equal to 20 km/h. இப்போது நெக்ஸ்ட் டிஒய் பை டிடி அடிக்கலாம்.
ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இது 16 சொல்கிறான், ஆனால் இங்கே வந்து -60 வரும். பிகாஸ் இப்போ இங்கேருந்து இங்கேருந்து போலீஸ்கார் இப்படி வருது, அப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் 6 கிலோமீட்டரா, இங்கேருந்து ரைட் எடுக்கணும். அப்போ இங்கே இவ்வளோ தூரம் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்க என்ன ஆகுது, போலீஸ் அப்படியே கார் இங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறையுது. அப்போ குறையும் போது என்ன ஆகும், அப்போ டிக்ரீஸ் ஆகுதா டிஸ்டன்ஸு. இந்த 0.6 அப்படியே 0.5 0.4 0.3 0.2 0.1 அப்படி டேன் ஆகுதா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகுது. அப்போ -60 km/h அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து dx/dt இந்த இதோட டிஃப்ரென்ஷியேஷன் கேட்குறாங்க. இந்த மெஷர்மெண்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஸ்பீட் ஆஃப் த கார். அப்போ dx/dt கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன இதுக்கு நான் பித்தாகரஸ், இது என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கா, பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆப்போசிட் பை adjacent, opposite square plus adjacent square equal to அந்த ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயரா இந்த ஆங்கிளுக்கு. சரியா, நான் ஆங்கிள் சும்மா சொல்கிறேன், அந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்க சொல்கிறேன். அப்போ 0.64 ப்ளஸ் 0.36 ஈக்குவல் டு செட் ஸ்கொயரா. அப்போ என்ன 1 1.00 ஈக்குவல் டு செட் ஸ்கொயர். அப்போனா 1 ஈக்குவல் டு செட் ஸ்கொயர், z ஈக்குவல் டு 1. ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், ரூட் எடுத்தாலும் 1 தான். ஓகே, இப்போ செட்டை கண்டுபிடிச்சிட்டேன். திரும்ப அதே மெத்தடில் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக கண்டுபிடிக்க x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு z ஸ்கொயர். அப்போ என்ன டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t. ஓகே, நம்ம டீயால் தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம், பட் அங்கே எக்ஸு ஒய்ன்னு இருக்குது. அப்போ என்ன நீங்கள் சும்மா எழுதுறேன், ஏன்னா பின்னாடி பேசிட்டு இருக்குது. x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு z ஸ்கொயரா. இங்கே வந்து அப்போ என்ன முன்னாடி 2x × dx/dtன்னு வருமா, ஏன்னா இங்கே டீயால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போது 2y × dy/dt அதே மாதிரி பண்ணுறோம். அப்போ என்ன 2x × dx/dt ப்ளஸ் 2y × dy/dt அப்போது ஈக்குவல் டு 2z ஈக்குவல் டு dz/dt. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து எல்லாத்தையும் 2 காமனாக இருக்கா, 2 divided by 2 on both sides. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து என்ன இருக்கும், x × dx/dt plus y × dy/dt equal to z × dz/dt. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸுங்கிறது என்ன 0.8 ஸ்டார்டிங்கில் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். அப்போது dx/dt தான் இப்போ கண்டே பிடிக்க போகிற வேல்யூ. இப்போ dx/dt ப்ளஸ் ஒய்ங்கிறது என்ன 0.6 km. அப்போ என்ன d/dt தான் ஆப்போசிட் சைன்னு சொன்னோன்னா, அப்போ 60 -60 ஈக்குவல் டு zங்கிறது என்ன, zங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 1 × 20. அடுத்தது dz/dt வந்து 20 அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து இது சப்ஸ்டியூட் பண்ணால் dx/dt கண்டுபிடிச்சிடலாம். 0.8 × dx/dt ஈக்குவல் டு மைனஸ் இருக்குது. அப்போது இங்கே ஃபஸ்ட் நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம். 6 6 36, இப்போது -36. ஏன்னா 360 வரும், இங்கே ஒரு டாட் இருக்கா, முன்னாடி வந்து 0.0ன்னு வரும். அப்போ 1 × 20 20 அப்போ 0.8 × dx/dt ஈக்குவல் டு 20 + 36. அப்போது dx/dt ஈக்குவல் டு 20 + 36 56 56/0.8. அப்போ dx/dt ஈக்குவல் டு மேலே 10 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் இது 8 வரும். அப்போ 560 / 8 இதில் பண்ணனா 7 7 8 56 0. அப்போ dx/dtங்கிறது 70 km/s. அப்போது therefore the speed of the car is 70 km/s. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங்.